சிவகங்கை மாவட்டம் முழுவதும் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக அதிமுகவினர் சுவரொட்டி ஒட்டியிருப்பதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் முழுவதும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக அதிமுகவினர் சுவரொட்டியை ஒட்டியிருக்கின்றார்கள். இந்த சுவரொட்டியால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா குறித்து அண்ணாமலை பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தற்பொழுது இந்த சுவரொட்டிகள் என்பது ஒட்டப்பட்டிருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. சிவகங்கை மாவட்டம் முழுவதும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக அதிமுகவினர் சுவரொட்டிகள் ஒட்டியிருப்பதால் தற்போது பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா குறித்து அண்ணாமலை பேசிய கருத்துக்கு அதிமுக தரப்பிலிருந்து கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் தற்பொழுது இந்த சுவரொட்டிகள் என்பது ஒட்டப்பட்டிருக்கின்றது. அண்ணாமலை தொடர்ந்து அதிமுகவை குறிவைத்து தாக்கி பேசி வருவதாக அதிமுகவினர் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். அண்ணாமலை கருத்துக்கு ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், ஜெயக்குமார் ஆகியோர் கடுமையான கண்டனங்களையும் எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தார்கள். ஜெயலலிதா குறித்து பேசியதற்காக அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சுவரொட்டிகளில் அந்த வாசகம் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் முழுவதுமே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக அதிமுகவினர் சுவரொட்டி ஒட்டியிருப்பதால் தற்பொழுது ஒரு பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணேசன் இணைகிறார். கணேசன், சிவகங்கை மாவட்டம் முழுவதுமே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு இருக்கிறது. என்ன வாசகங்கள் அந்த சுவரொட்டியில் இடம்பெற்றிருக்கிறது? மாவட்டம் முழுவதும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து அதிமுகவினர் போஸ்டர் ஒட்டியுள்ளார். கடந்த 2 தினங்களுக்கு முன் பாஜக தலைவர் அண்ணாமலை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆன்மீகவாதியாக திகழ்ந்தார், இந்துக்களுக்கு ஆதரவாக இருந்தார், அந்த இடத்தை பாஜக பிடித்துள்ளது, அந்த இடத்தை நிறைவு செய்ததை பாஜக தான் என தெரிவித்திருந்தார். இதற்கு அதிமுக தரப்பிலிருந்து கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், உதயகுமார் உள்ளிட்டவர் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அதிமுக தொண்டர்களும் இதற்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் முழுவதும் திருப்புவனம், மானாமதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணைச் செயலாளர் மணிமாறன் என்பவர் அண்ணாமலையை கண்டித்து போஸ்டர்கள் ஒட்டியுள்ளார். அந்த போஸ்டர்களில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, இந்து, கிறிஸ்துவர், முஸ்லிம் ஆகியோர் இருப்பது போன்ற புகைப்படங்களையும் அச்சிட்டுள்ளார். மேலும் போஸ்டர்களில் அண்ணாமலை தொடர்ந்து அதிமுகவினரை தரக்குறை விமர்சித்து வருகிறார் என்றும் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ஜெயலலிதா அவர்கள் அனைத்து மக்களுக்கும் பொதுவானதாக மட்டுமே இருந்தார் என்றும் இந்துக்களுக்கு மட்டுமாக ஆன்மீகவாதியாக மட்டும் செயல்படவில்லை என குறிப்பிட்டுள்ளனர். அதிமுகவினர் அண்ணாமலைக்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டியிருப்பது சிவகங்கை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.